நியாயாதிபதிகள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்களை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிர்க்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணமடைந்தவுடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் நெருக்கப்பட்ட போது கர்த்தர் அவர்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார். அவர்களுடைய நெருக்கத்திற்கும் பாடுகளுக்கும் அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களுமே காரணம். அவர்கள் தங்களுடைய மதியீனத்தினால் தங்களுக்கு தாங்களே கேடு வரவழைத்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அதிகமாய் நெருக்கப்படும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் அவர்களுடைய நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து மனஸ்தாபப்படுவதினாலும் அவருடைய மன உருக்கத்தினாலும் அவர்களை கஷ்டங்களுக்கு விலக்கி ரட்சிக்கிறார். மனுஷருடைய சுய புத்தியினாலோ சுய பக்தியினாலோ சுய முயற்சியினாலோ அவர்களுக்கு ரட்சிப்பு வராது. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலேயே மனுஷரை ரட்சிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை சேவித்த போது கர்த்தர் அவர்கள் மேல் கோபப்படுகிறார். கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாய் தீமைக்கென்று எழும்புகிறது. அவர்களால் தங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. விக்கிரகங்களை ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனத்தாரை கர்த்தர் கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையிலே ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அவர்களுடைய பகைஞரின் கையிலே அவர்களை விற்று போடுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு நீதியான தண்டனை கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் அவர்கள் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். சத்துருக்கள் இஸ்ரவேல் புத்திரரை இறுக்கி பிடித்து ஒடுக்குகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அவர்கள் நிமித்தமாக தவியாய் தவிப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் தவிப்பை பார்த்து மனஸ்தாபப்படுவார். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய பாவங்களை குறித்தோ அக்கிரமங்களை குறித்தோ தங்கள் இருதயங்களில் வேதனைப்படவில்லை. சத்துருக்கள் தங்களை இறுக பிடித்து நொறுக்குவதன் நிமித்தமாகவே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் இருதயங்களில் வேதனைப்படுகிறார்கள். அவர்களிடத்தில் தங்கள் பாவங்களை குறித்த குற்ற உணர்வு காணப்படவில்லை. தங்கள் நெருக்கத்தின் நிமித்தமாகவும் ஒடுக்கத்தின் நிமித்தமாகவும் வேதனைப்படுகிறார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிறார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்களை பணிந்து கொள்கிறார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து கடினப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொள்கிறார்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் விக்கிரக ஆராதனை தாராளமாக இடம்பெற்று விட்டது. விக்கிரக ஆராதனை சம்பந்தமான பாவ காரியங்களிலும் இஸ்ரவேல் புத்திரர் தாராளமாக ஈடுபட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர்
தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி போகிறார்கள். ஆரோனுக்கு கீழும் மோசேக்கு கீழும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன சம்பவங்கள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது. பிதாக்கள் கர்த்தருடைய வழியில் நடந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய வழியில் நடவாமல் கர்த்தருடைய வழியை விட்டு விலகுகிறார்கள். பிதாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே வேறுபாடு காணப்படுகிறது. அதன் விவரம் வருமாறு: பிதாக்கள் சரியான வழியில் நடந்தார்கள். பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். சில சமயங்களில் பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளிலும் பெற்றோர் துன்மார்க்கமான வழிகளிலும் நடந்த சம்பவங்களும் உள்ளன. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருகிறார்கள். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். நியாயாதிபதியின் நாட்களில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து வந்தார். நியாயாதிபதிகளின் ஜீவியம் எப்படி இருந்த போதிலும் கர்த்தர் தமது பிள்ளைகளை ரட்சித்து கொண்டு வந்தார். நியாயாதிபதிகளில் அநேகர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். தலைவர்கள் பின்வாங்கி போனாலும் இஸ்ரவேல் சந்ததியாரை பாதுகாக்க வேண்டியது கர்த்தருடைய சித்தமாயிற்று. ஏனெனில் வரப்போகிற மேசியா இஸ்ரவேல் சந்ததியில் வருவார். இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் முன்னறிவிப்புகளையும் நிறைவேற்றுவதில் கர்த்தர் உண்மையுள்ளவர். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்களை கிருத்தியங்களை தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை பற்றி யோசுவாவின் புஸ்தகத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். கானான் தேசத்து குடிகளோட உடன்படிக்கை பண்ணினார்கள். புறஜாதி தெய்வங்களின் பலிபீடங்களை இடிக்கவில்லை. தேவனுடைய சொல்லை கேளாதே போனார்கள். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களையும் அந்நிய தெய்வங்களையும் சேவித்தார்கள். கர்த்தரை விட்டு விலகினார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றி போனார்கள். அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேட்கவில்லை. அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த தங்கள் வழியை சீக்கிரமாய் விட்டு விலகி போனார்கள். கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி அவற்றை சேவித்து பணிந்து கொண்டார்கள். தங்கள் முரட்டாட்டமான வழிகளை விடவில்லை. அந்நிய குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். தேவனாகிய கர்த்தரை மறந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களின் நிமித்தமாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றுவதனால் அவர்கள் மீது சாபம் வந்திருக்கிறது. இந்த சாபத்திற்கும் அவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கபடி கர்த்தர் நம்மை உடனே தண்டித்து விடாமல் நாம் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். கர்த்தருடைய முழு கோபமும் நம் மீது காண்பிக்கப்படவில்லை. கர்த்தருடைய உக்கிர கோபம் வெளிப்படும் போது அந்த கோபத்தை எந்த மனுஷராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். சத்துருக்கள் அவர்களை கொள்ளையிடுகிறார்கள். அவர்களை கொள்ளையிடுகிறவர்களின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். இந்த நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் இருந்தே எழுப்பப்படுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தம்முடைய பிள்ளைகளில் ஒரு சிலரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிப்பதற்காகவும் அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு விசேஷித்த தகுதிகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய விசேஷித்த கிருபைகளை பெற்றிருக்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் மனப்பெருமையோ மனமேட்டிமையோ இருக்கக்கூடாது. அவர்கள் மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய ஜனத்தின் பிரயோஜனத்திற்காகவும் ஊழியம் செய்ய வேண்டும்.
நியாயாதிபதிகள் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளோடு கூட இருக்கிறார். கர்த்தரே நியாயாதிபதிகளை எழுப்பி இருக்கிறார். இவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை ரட்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சபையிலே குழப்பமும் அவிசுவாசமும் பாவமும் அதிகரிக்கும் போது விசுவாசிகளை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் விசேஷித்த ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். விசுவாசிகளுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளின் பிரச்சனைகள் நீங்குவதற்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களிடத்தில் காணப்படுகிற குழப்பங்களையும் தாறுமாறுகளையும் நீக்கி போட்டு அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கு உதவி செய்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறார். அவர்களுடைய இருதயம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற இருதயமாய் இருக்கும். அவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலேயே ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். அவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்களையும் கொடுக்கிறார். தங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய விசேஷித்த கிருபைகளை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவாக இருக்கிறார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிறார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரை நியாயம் விசாரிக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறார்கள். ஆவிக்குரிய சத்தியங்களை உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொள்கிறார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். தங்களை ரட்சித்த கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இது புருஷனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற விவாக உடன்படிக்கையைப் போல பரிசுத்தமானது. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை. அவர்கள் உடன்படிக்கையை மீறுகிறார்கள். கர்த்தரை மறந்துவிட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போகிறார்கள். அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்து ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் முற்பிதாக்கள் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தங்கள் முற்பிதாக்கள் நடந்த பரிசுத்தமான வழியை விட்டு சீக்கிரமாய் விலகி போய் விடுகிறார்கள். தங்களுடைய முற்பிதாக்கள் செய்தபடி அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை ஆராதியாமல் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். தங்களுக்கு ஏராளமான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறார்கள். வினோதமான விக்கிரக ஆராதனைகளை கண்டுபிடிக்கிறார்கள். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய கற்பனையை மீறுகிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் கையிலும் அவர்களை கொள்ளையிடுகிறவர்கள் கையிலும் ஒப்பு கொடுத்து விடுகிறார். அவருடைய பகைஞரின் கையிலே விற்று போடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய வேதனைகளையும் நெருக்கத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய தவிப்பை பார்த்து அவர்கள் மேல் மனஸ்தாபப்படுகிறார். அவர்களை கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிறார். கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய தவிப்பை பார்த்து மனஸ்தாபப்படுவார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்கிறார். அவர்களுடைய தவிப்புகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் அவர்களை ரட்சிக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை. அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. அவர்கள் சீக்கிரத்தில் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றி விடுகிறார்கள். விக்கிரகங்களை பணிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் எழும்ப பண்ணின நியாயாதிபதி இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அந்த நியாயாதிபதி மரணமடைந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதியையும் மறந்து விடுகிறார்கள், கர்த்தரையும் மறந்து விடுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் அந்நிய தேவர்களை பின்பற்றி அவற்றை சேவிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் முற்பிதாக்களைப் போல
கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. அவர்கள் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடக்கிறார்கள். தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருக்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனத்தார் மேல் மூழ்கிறது. கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை துரத்திவிட மறுத்து விடுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமான கானானியரை தங்கள் சுதந்திர தேசத்திலிருந்து துரத்திவிட்டார்கள். யோசுவா மரித்து போன பின்பு இஸ்ரவேல் புத்திரரால் கானானியரை துரத்திவிட முடியவில்லை. கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆதரவாக யுத்தம் பண்ண வரவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் கானானியரோடு ஐக்கியமாயிருக்கிறார்கள். அவர்களோடு சிநேகம் வைத்து அவர்களுடைய குடும்பங்களில் விவாக சம்பந்தம் பண்ணுகிறார்கள். கானானியரின் விக்கிரகங்களை தங்களுடைய தெய்வங்களாக பாவித்து அவற்றை சேவித்து பணிந்து கொள்கிறார்கள். இதனால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அவர்களுடைய சத்துருக்களை துரத்தி விடாதிருக்கிறார். நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பத்தகாததை தெரிந்து கொண்டதின் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். ஏசாயா 66:4. இஸ்ரவேல் ஜனத்தார் கானானியரின் பாவத்திற்கு பங்காளிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை சந்தோஷமாய் செய்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தார் மேல் கோபம் கொண்டு அவர்களுடைய பாவங்களுக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பாவத்தின் கண்ணியில் சிக்கியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆளவில்லை. பாவத்தின் வல்லமை அவர்களை ஆளுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து தங்களுடைய அழிவை தாங்களே தேடிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் வழியை கவனித்து பார்க்க வேண்டும், அதில் நடக்க வேண்டும். அவர்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்து பார்த்து அதிலே நடந்தார்கள். அவர்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய முற்பிதாக்களைப் போல கர்த்தரின் வழியை கவனிப்பார்களா என்றும் அவர்கள் கர்த்தரின் வழியிலே நடப்பார்களா என்றும் கர்த்தர் அவர்களை சோதித்து பார்க்க விரும்புகிறார். இதற்காகவே இஸ்ரவேல் புத்திரருடைய சத்துருக்களை கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருக்கிறார். இதற்காக கர்த்தர் அந்த அந்நிய ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய அழிவை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள். கர்த்தர் புறஜாதியாரை கானான் தேசத்தில் துரத்தாமல் விட்டு வைத்ததற்கு இந்த அதிகாரத்தில் 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: தம்முடைய வழிகளில் இஸ்ரவேல் புத்திரர் நடப்பார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக கர்த்தர் அவர்களை விட்டு வைத்தார். இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் செய்ய அறியும்படிக்கும் தங்களை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்வதற்கு அவர்களை பழக்குவிப்பதற்கும் கர்த்தர் புறஜாதியாரை விட்டு வைத்தார்.